டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட், அதாவது இன்டர்வியூ இதற்கு இருக்குது. இதற்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே இதற்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, ஸோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் வந்து இதில் இருக்குங்க. அதற்கான டேட்டுமே உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதில் நம்ம எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுமே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ நம்ம அதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளை டேரக்டாக TNPSC exams.in இதில் போயிட்டு நம்ம டேரக்டாக இதற்கான இதை அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் வழக்கமாக சொல்கிறது தான். சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை நீங்கள் 19லேருந்து 21ஆம் தேதி அடுத்த மாதம் அந்த டைமில் நீங்கள் கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். அப்படிங்கிற கரெக்ஷன் விண்டோவும் இதில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, சப்ஜெக்ட் பேப்பர் ஆப்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்பவே. ஸோ அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ஒன் டைம் டீட்டெயிலாக எல்லாத்தையுமே ரீட் பண்ணிடுங்க. போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் பார்த்துலாம். ஸோ பாருங்க, காலேஜ் டேரக்டர் எடுக்கிறாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜ். கவர்மெண்ட் லா காலேஜஸில் காலேஜ் டேரக்டர், அது ஃபிசிக்கல் எஜுகேஷனில் 12 வேகன்சி. இதே மாதிரி பாருங்க, எல்லாமே ஹை லெவல் வேகன்சி. மேனேஜர், லீகலில் சீனியர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், தமிழ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க, இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. 5 வேகன்சி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரிவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு தமிழ் ரிப்போர்ட்டர் ஜிடி ஜென்ரலில் ஒரு வேகன்சி இருக்குது. அப்போ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த கமிட்டியாக இருந்தாலும் அந்த ஜிடிக்கு நீங்கள் போட்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி எஸ்சிக்கு ஒன்று இருக்குது, பிசிக்கு ஒன்று இருக்குது, பிசி விமன், அதே மாதிரி எம்பிசிக்கு ஒன்று இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் பாருங்கள், பிசி ஜென்ரலில் ஒரு வேகன்சி, எம்பிசிக்கு 2, எஸ்சிக்கு 2 தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு நீங்கள் இந்த பிரிவை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் தமிழ் ரிப்போர்ட்டர் அப்படி கிடையாது, எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரலில் வேகன்சி இருந்துச்சுனாலே எல்லாருமே போட்டி போடலாம். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ அப்படின்னா 118 வேகன்சிஸ் வந்து இருக்குங்க. என்னப்புறம் ஏஜ் லிமிட் அப்படின்னா எல்லா பதவிக்குமே மினிமம் 21 வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஓகே, பொது பிரிவினர் அப்படின்னா ஒரு பதவிக்கும் ஏஜ் லிமிட் மாறும். ஸோ இதில் பாருங்க, முதல் பதவிக்கு பொது பிரிவினர் 57 வயசு அப்ளை பண்ணலாம். மீதி உள்ள பதவிக்கெல்லாம் 32 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பொது பிரிவினருக்கு. பொது பிரிவினர் இல்லாமல் மீதி உள்ளவங்க, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு அந்த முதல் பதவிக்கு 57, இரண்டாவது பர்சருக்கு 59, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்கு 47 அப்படின்னு சொல்லி அந்த வயதையுமே இதில் வந்து அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது போன்ற பதவிகளுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. 60 வயசு வரையும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுமே ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம். குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையும் நல்ல அந்த காம்ப்ளிகேட்டடான அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு தான் இருக்குது. ஓகே, நான் மேலோட்டமாக சொல்கிறேன், நீங்கள் என்ன டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். முதல் பதவி காலேஜ் டேரக்டர், பெரிய போஸ்டிங். மாஸ்டர் டிகிரி வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸில் அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷனில் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் யூ மஸ்ட் ஹேவ் ரெப்ரசன்டட் த யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் வந்து ஸ்டேட் ஆர் நேஷனல் சாம்பியன்ஷிப் அளவுக்கு நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும். நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். பிஹெச்டி முடிச்சிருந்தா ஓகே. இன்கேஸ் நீங்கள் NET முடிக்கலன்னா பிஹெச்டி முடிச்சிருந்தா ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். பேச்சுலர் டிகிரி லா முடிச்சவங்க, BL டிகிரி முடிச்சவங்க, டிகிரி இன் லா முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் ரிப்போர்ட்டர் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஷார்ட் ஹேண்டில் டைப் ரைட்டிங்கில் நீங்கள் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனால் கண்டக்ட் பண்ணப்பட்டதில் நீங்கள் வந்து சீனியர் ஹை ஸ்பீடில் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அதாவது சீனியர் இதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு அதுதான், ஏதோ டிகிரி முடிச்சிருக்கணும். ஷார்ட் ஹேண்ட்லேயும் டைப்பிங்லேயும் இங்கிலீஷ் கிளியர் பண்ணியிருக்கணும் சீனியர் கிரேடில் ஹை ஸ்பீட் டெஸ்ட்டில். ஓகே, அதே மாதிரி CA முடிச்சவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. CA முடிச்ச உடனே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. CA முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வேகன்சி இருக்குது. MSc அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ஆர் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்களுக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி டிகிரிஸ் முடிச்சவங்களுக்கு, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஹோம் சயின்ஸில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கூட அப்ளை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பட் வந்து ப்ராக்டிக்கல் இன்ஜினியராக ட்ரைனிங் போயிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. MBA முடிச்சவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 3 years MBA எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்களாம். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து டவுன் ஆர் சிட்டி ஆர் அர்பன் ஆர் ஹவுசிங்கில் முடிச்சவங்களுக்கு, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA முடிச்சவங்களுக்கு கூட இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. குவாலிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். மிக்சடு குவாலிஃபிகேஷன் தான், வேகன்சிஸும் கம்மி தான். பட் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு வேறு லெவல் சேலரி கரெக்டாக உங்களுக்கு சூட்டபிளாக குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னா யோசிக்காமல் அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா வேகன்சிஸ் கம்மியாக இருக்கிறதுனால போட்டியும் கம்மியாக இருக்கும். அதனால ஈஸியாக அந்த ஜாப் கிராக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்டர்வியூ இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்டர்வியூ போஸ்ட் 60 மார்க்ஸ் இன்டர்வியூ இருக்குது. மற்றபடி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்ன படிக்கணும் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.